அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம ஓடிஜி வாங்கியிருந்தோம்ல, அதோட வீடியோ வந்துட்டு போட சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இது. பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைன்லலாம் ஆர்டர் பண்ணலை, நம்ம வீட்டுக்கிட்டே ஒரு கடை இருக்கா, அங்கே தான் போய் வாங்கினேன். கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த கடையில் வாங்கினா, அதனால தான். ஒரு 2-3 ஓடிஜி பார்த்தேன், அவ்வளோ எனக்கு பிடிக்கல. கொஞ்சம் வந்துட்டு குவாலிட்டி ஒரு மாதிரி. இந்த ஓடிஜிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. குவாலிட்டியுமே பார்த்திங்கன்னா அவ்வளோவா எனக்கு இஷ்டம் இல்லையா, அதனால் வந்துட்டு இந்த ஓடிஜி தான் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா பிஜிஎன் இருக்கும்ல, அந்த கம்பெனி தான். அதோட ப்ரைஸு, இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸுன்ற பார்த்திங்களா, என்னென்ன திங்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு இப்போ நான் சொல்கிறேன். நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா ஓரமா குடம் வச்சுருந்தேன்ல, அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு ஓடிஜி வைக்கிறதுக்காக அந்த ஸ்பேஸை வந்துட்டு கொடுத்தாச்சு அவங்களுக்கு. இதில் பார்த்திங்கன்னா 2 ட்ரே கொடுத்துருந்தாங்க, ஒரு கிரில் ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருந்தாங்க. நான் வந்துட்டு ஒர்க் ஆகுதான்னு சொல்லிவிட்டு பிஸ்கெட் வச்சுட்டு ஆன் பண்ணி பார்த்தேன், ஹீட் வருதான்னு சொல்லிவிட்டு. அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த ட்ரேயில் பிஸ்கெட் இருக்குது. எனக்கும் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஓடிஜி யூஸ் பண்ண பழக்கம் கிடையாது, உண்மையை சொல்லணும்ல. இதுதான் ஃபஸ்ட் டைமு நானே வாங்கியிருக்கேன். இதை ஹேண்டில் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கம்பி கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த உள்ளே வச்சுருக்கோம்ல, அந்த ட்ரே எடுக்கிறதுக்காக, கையில் சூடுபடாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஈஸியாக இருக்குது எடுக்கிறதுக்குமே. இன்சைட் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பேக் பண்ணுறோமோ அதோட டெம்ப்ரேச்சர் அதெல்லாம் வைப்போம்ல, டைமிங்கு அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்கிற பட்டன்ஸில் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 5600 வந்துச்சு எனக்கு. இது கரெக்டான ப்ரைஸானு எனக்கு தெரியலை. ஓகேவான்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள். யாருக்காவது தெரிஞ்சவங்க இருப்பீங்கள்ல, அவங்க கண்டிப்பாக சொல்லுங்கள். இது வந்துட்டு 30 லிட்டரு, 1 இயர் வாரண்டியும் இருக்குது. ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருந்தால் அவங்களே வந்து செக் பண்ணி கொடுத்துக்குருவாங்க. நம்ம ஆன்லைனில் வாங்கினா கொஞ்சம் பயமாக இருக்கும்ல, இதுனா கடையிலே போய் கேட்டுடலாம், என்னங்க கொடுத்தீங்க ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படி சொல்லி கேட்கலாம்ல. அதனால தான் பக்கத்தில் இருக்கிற கடையிலே வாங்கிட்டேன். ஆனால் இதில் லைட் இல்லை. இப்படி தான் இருக்குமான்னு சொல்லுங்கள். ஆனால் நிறையா ஓடிஜியில் பார்த்தீங்கன்னா உள்ள லைட் இருக்கும்ல, ஆனால் இந்த ஓடிஜியில் பார்த்தீங்கன்னா லைட் இல்லை. யாராவது இந்த ஓடிஜி யூஸ் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ப்ரௌனி தான் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு இருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ போடுறேன். இந்த ஸ்டிக்கரை பற்றியும் நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் தானா, இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இது ஒரு ஸ்டிக்கர் தான், நான் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். ஏன்னா வந்துட்டு அப்படியே ஒட்டணும்னு வைங்களேன், கண்டிப்பாக ரொம்ப சுருக்கமாயிரும்ல, அதனால் நான் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோலேயே சொல்லியிருக்கேன், 170 ருபீஸு. நல்லாயிருக்கு, குவாலிட்டி வைஸ் ஓகே. லென்த்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருந்துச்சு. நான் கட் பண்ணிவிட்டு மேலேயும் கீழேயும் ஒட்டியிருக்கேன், அதனால தான் எனக்கு ஃபுல்லாக இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த க்ரில்லு, நம்ம க்ரில்லெல்லாம் செய்கிறதா இருந்தால் அதில் வச்சுட்டு அந்த ஸ்க்ரூ பண்ணிட்டோன்னு வைங்களேன், அப்படியே சுற்றிக்கிடலாம். அதுவே சுற்றிக்கிறோம். இதுதான் நம்ம புதுசாக வந்துட்டு வாங்கியிருக்கிறதுனால இப்படி தான் வளர்றது. நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோன் வாங்கும்போது அதில் எதுவுமே எனக்கு தெரியாது. அப்படியே பழகிடுவோம்ல, நிறைய பேர் அப்படி தான் இருந்திருப்பாங்க என்னை மாதிரி. அதே மாதிரி இதுவும் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கோம். இன்ஷால்லா வந்துட்டு இதுவுமே பழகிடும். இது பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சொல்லுங்கள்.